ஹலோ சிஏ இன்டர்மீடியேட்டோட தேர்ட் எபிசோட்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். அது ரெக்கார்டட் கிளாஸஸோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸை சொல்கிறதுக்காக. சிஏ இன்டர்மீடியேட்டில் மொத்தம் 11 சாப்டர் இருக்குது. கரெக்டாக ஒரு சாப்டருக்கு 50லேருந்து 100 கொஸ்டின் பிக் பண்ண போகிறோம். இந்த 100 கொஸ்டின் 50 to 100 ஆவரேஜ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 50 கொஸ்டின்லாம் அங்கே வேலையே கிடையாது, அது ஒரு மொக்க சாப்டர். அதனால் அதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிப்போர்ட்டிங் சாப்டர் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் பல்கான சாப்டர், அதுலேருந்து நம்ம 80 கொஸ்டின்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் ஒரு 600 to 700 கொஸ்டின்ஸை நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவோம். ஸோ சாப்டர் வைஸ் எவ்ரி சாப்டர் 50 to 100 கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கு ஆன்சரோட பிக் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க போகிறோம். மேம் இது நாங்கள் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 700 கொஸ்டின்ஸையும் மெயின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இந்த கேள்விக்கு இதான் பதில் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இதெல்லாம் எப்போ நடக்கும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் நீங்க உட்காந்து ஃபுல்லா கண்டென்ட் அட்டன் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கக்கூடிய லைவ் பேட்ச்ல 3 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ 3 சாப்டர்ஸோட ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கார்டட் செஷன்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா கேபிஜி கிளாஸஸ் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அதை போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. ஸோ 11 சாப்டர்ஸ்க்கும் கம்ப்ளீட்டா கண்டென்ட் நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம். கம்ப்ளீட் பண்ணும் போதே சைமல்டேனியஸா என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு சாப்டருக்கும் அரௌண்ட் 50 to 100 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது பேர் கொஸ்டின் ஷீட் ஸ்ட்ராட்டஜி நாங்க வச்சிருக்கோம். நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியதான். என்ன மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சாப்டருக்கும் 100 கொஸ்டின்ஸ் கையில் எடுத்து கொடுக்குறோமா, அரௌண்ட் 50 கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்குறோமா, 50 to 100 depends upon the size of the chapter and importance of the chapter. கையில் எடுத்து கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ண போறீங்க, 50 கொஸ்டின்ஸ் படிக்க போறீங்க, ஆன்சர் படிக்க போறீங்க. ஆன்சர் எல்லாமே 2 lines 3 linesக்கு மேல இருக்காது. மேடம் மெயின் எக்ஸாம் இந்த 2 lines எழுதினா போதுமா? வெயிட் பண்ணுங்க, இது ட்ரெய்லர் தானே. என்னன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த 700 கொஸ்டின்ஸையும் படிக்க போறீங்க. ஸோ அவுட் ஆஃப் 11 சாப்டர்ஸ் எல்லா சாப்டர்ஸ்லையும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பக்காவாக உங்களுக்கு கொலாஜ் பண்ணி கிட்டத்தட்ட சாப்டர் வைஸ் 800லேருந்து ஒரு 1000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கையில் கொடுத்துருவோம். இது எல்லாருக்கும் ஆன்சர் ஒன்லைனரில் தான் இருக்கும். இது ஏன் மேடம் ஒன்லைனர் அப்படின்னீங்கன்னா, மெயின் எக்ஸாமில் முதல்ல ஆன்சர் தெரியணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு கீவேர்ட் தெரியணும், அந்த மாதிரி. அதனால மெயின் எக்ஸாமில் சப்போஸ் சில நேரங்களில் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு கீவேர்ட்ஸை விடுங்க, ஆன்சரே தெரியாது. ஸோ 70 மார்க்குக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் அட்டன் பண்ண போறீங்களா, இந்த 70 மார்க்கோட கொஸ்டினுக்கும் முதல்ல ஆன்சர் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் கெத்து தானே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கீவேர்ட் தெரியும். ஸோ சில பேருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எல்லாருமே என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஐயோ எனக்கு கீவேர்ட் தெரியுது, எனக்கு 5 மார்க்ஸ்க்கு எழுத தெரியல, பெரிய பேராகிராஃப் போட தெரியல. இப்படிங்கிறது நியாயமான வருத்தமானு கேட்டால் ஆமாம், நியாயமான வருத்தம் தான். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஆன்சரே தெரியாம இருக்குது. ஆன்சரே தெரியாது. ஏன்னா நீங்க பயந்து கீவேர்ட்ஸ் இருக்குன்னு மொத்தமா 11 சாப்டருக்கு சேர்த்து ஒரு 50 கொஸ்டினுக்கு தான் நீங்க வந்து கீவேர்டோட படிச்சு வச்சிருப்பீங்க. இன்னொன்று அந்த 50 கொஸ்டின் தான் உங்களுக்கு உருப்படியா ஆன்சரே தெரியும், மற்ற கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாது. இப்ப நாங்க கொடுக்குற இந்த ஸ்ட்ராட்டஜில என்ன நடக்க போகுது தெரியுமா, கம்ப்ளீட்டா உங்களுக்கு 800 கொஸ்டின்ஸும் அது ஆன்சரும் தெரிஞ்சிடும். இதோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன், பாருங்க.